உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொலி நான் உண்மையாவே பதிவு பண்ணக்கூடாது, சரி இதை கடந்து போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அதை நம்ம விட பார்த்தீங்கன்னா அந்த காணொலி நாம் தமிழர் கட்சிக்காரவங்களுக்கு 2 பிரிவாக உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு போய் நிற்குது. அந்த வேலையை செய்யறதுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடுநிலையாருன்னு சொல்லிக்கக்கூடிய உடனே விழி தமிழா அந்த சேனல் வச்சிருக்கிற பிரியகுமார் அவர்கள் தான். அவர்களும் அவர்கள் தம்பியும் அண்ணனும் அவங்க 2 பேர் ஜபான் ஒருத்தர் எழுவருமே சேர்ந்துமே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு குழியை பறிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படி என்னதாண்டா குழி விரிக்கிற வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கட்சியில இருந்துகிட்டே நம்ம கட்சிக்காரவங்களுக்குள்ளேயே சண்டையை முட்டுறது தான் அவங்க வேலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு அவர்களுக்கு ரொம்ப முட்டு கொடுத்து பிரியகுமார் அவர்கள் ரொம்ப, அதாவது ஒரு சின்ன பதிவு போட்டாலே அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது. நம்ம நாம் தமிழ் கட்சிக்காரங்க குறிப்பாக அந்த பாரி அவர்களாக இருக்கட்டும், இல்லை சாட்டை திருமுருகனாக இருக்கட்டும், இல்லை இடும்பவங்க காத்தி யாராக இருக்கட்டும், யார் பதிவு போட்டாலுமே கீழே போய் சவுக்கு சங்கருக்கு அவங்க ஆதரவாக பதிவு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஜாலரா தட்டுறது, எதிராக போட்டிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல கழுவி ஊற்றுறது. இந்த மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா பிரியகுமார் அவர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி, அவரோட தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னு கருத்து அப்படின்னு நினச்சி போயிட்டோம். ஆனா இது அப்படியே விட கடைசியில் அவர் பதிவு ஒன்று போறாரு. அந்த வீடியோலயே அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில் எதுவுமே நடந்தது இல்லையாங்க, இந்த மாதிரி கருத்து சொந்தத்துக்கு ஃபுல்லா ஆதரவு இருந்துச்சாமா, எதுவுமே பண்ணலையாமா. இல்லை எனக்கு புரியல, நீங்க எங்க சுத்தி எங்க வரீங்கன்னு எனக்கு உண்மையே புரியல. அவரோட ஒரு காணொலியில 11வது நிமிஷத்துல அவர் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில குறிப்பா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில எந்த ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக எதுவுமே நடந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா எடப்பாடி ஆட்சியில தான் நம்ம அண்ணன் இடும்பவன் காத்தி அவருக்கு குண்டாசு போடப்பட்டது. இதை ஏன் மறைச்சு பேசுறது எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா அவருக்கு தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க கையில அப்ப ஆளுங்கட்சி அப்படி ஒரு அதிரடியான கைது சுற்றி வளைப்பு ஏதாச்சும் நடந்துச்சா அந்த காலகட்டத்துல அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு அப்படி நினைவு இல்லைங்க. கண்டனங்கள் வந்துச்சு, போர்க்குரல்கள் எழுந்துச்சு, ஆனா வந்து இந்த மாதிரி நடக்கல. அடுத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு விஷயம் இருக்கட்டுங்களா. இது ஒரு டிக்கு, அதிமுக ஆதரவு ஒரு டிக்கு, இங்கிட்டு திமுக எதிராக ஒரு டிக்கு. அடுத்து இந்த சவுக்குக்கு எதிராக பேசுறாங்க பாத்தீங்களா நம்ம நாம் தமிழ் கட்சிக்காரங்க, அவங்களையும் திமுக காரங்களையும் ஒன்று சேர்த்து இவங்க எல்லாம் சில்லறத்தனம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இல்லை எனக்கு புரியல. இவங்க சவுக்கு வந்து விடுதலை போரை பத்தி கேவலமா பேசுவான், ஸ்ரீமதி வழக்குல எதிராக பேசுவான், ஸ்டெர்லைட் வழக்குல எதிராக பேசுவான். இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத மக்கள், ஏழை மக்கள் எங்கெங்க பாதிப்பு ஏற்படுதோ அங்கெல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுற சவுக்குக்கு நீ சப்போர்ட் பண்ற, நீ சில்லறத்தனம் பண்ணல. ஆனா அவனுக்கு எதிராக இன்னைக்கு அவன் என்ன பண்ணிட்டான், பெண் காவலருக்கு தவறா பேசிட்டான், அதனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? அடுத்து நம்ம சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு பதிவு போடுறாரு. இந்த பக்கம் இடுபவனம் காத்தி 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவுல பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு அந்த கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் இன்னொரு பக்கம் ஆதரவாகவும் இந்த மாதிரி கைகால் உடைக்கிறதுலாம் ரொம்ப நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு இடுபவனம் காத்தி அவர் சொல்லியிருப்பாரு. இதை நம்ம சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இது 2யும் பதிவு ஒன்னா தூக்கி போட்டு இடுபவனம் காத்தியோட உசத்தையும் உயர்த்தியும் இந்த பக்கம் சாட்டை துரைமுருகன்ல தாழ்த்தையும் வந்து இந்த பிரியகுமார் அவர்கள் வேலையை பார்க்கலாம். இதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம். இவெல்லாம் கட்சியிலே கிடையாது, சத்தியமா பிரியகுமார் கட்சியிலே கிடையாது. அவெல்லாம் நடுநிலையாளர். அவன் வந்து ஏன் ஒரு கட்சியில இருக்க 2 பேத்துக்குள்ள ஏன் சண்டையை மூட்டணும்? இத்தனைக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரியகுமார் அவர்கள் சீமானனோட நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி எல்லாம் வெளியே காட்டிக்கிறாரு. அண்ணன் அதை சொல்றாரு இதை சொல்றாரு அப்படின்னு. அண்ணன் உனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, எங்களுக்கு தான் அண்ணன். நீ வந்து சும்மா அந்த வீடியோ போட்டு போற ஆளு, நாங்க அப்படி கிடையாது. களத்துல இறங்கி கட்சியில இருந்து உறுப்பினராக இருந்து வேலை பார்க்குற ஆளு. உனக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் அவங்கள்ட்ட என்ன சொல்ல வரேன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் சவுக்கால பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படிப்பட்டிருக்காரு? எங்க கட்சியை கேவலமா பேசியிருக்கான் சவுக்கு, அதனால நாங்க பேசுறோம், அதனால அவர் பேசிட்டு போறாரு. நாங்க ஏதாவது கண்டுகிட்டோமா? அவரோட வழி இருக்கு, அவர் குண்டாசு அனுபவிச்சிருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதோட வழி அவரோட கருத்தை வெளிப்படுறாரு. இங்கிட்ட இடும்பவனம் காத்தி அவர்கள் அவரோட கருத்தை வெளிப்படுறாரு. இதை ஏன் நீ 2யும் ஒண்ணு கோத்து ஏன் சென்று முடிச்சு விடுறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. அப்புறம் தாங்க அவரோட போஸ்ட் எல்லாத்தையுமே நான் உள்ள போய் பார்த்தா இந்த கல்யாண சுந்தரம் பேசுறது, இவங்க வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் இல்லை, பெரியகுமார் மட்டும் இல்லை, அவரோட தம்பி ஜபாவும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரீட்வீட் போட்டு வச்சிருக்காங்க. யாரு? கல்யாண சுந்தரம். அவங்களாம் யாரு? நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ அதிமுகவுக்கு போனவங்க. எதனால போனாங்க? அவங்களுக்கு ஒரு சில கருத்து முரண்கள் ஏற்பட்டிருக்கும், அதனால வெளியே போய், அதாவது யாரை எதிர்த்து கட்சியில் வந்து சேர்ந்தாங்களோ 2 பேர், ராஜீவ்காந்தி ஒருத்தன் திமுக போட்டான், ஒருத்தன் அதிமுக போட்டான், அது வேறு விஷயம். யார் எதிர்த்து இந்த திமுக எந்த கருத்துக்கு எதிர்த்து எந்த கருத்தியலுக்கு எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்தாங்களோ, ஆனால் கடைசியில் அதுக்கே போயிட்டாங்க. அவங்களோட போஸ்ட்லாம் ரீபோஸ்ட் பண்ணி, இது எனக்கு உண்மையே புரியல. முன்னாடி யோசிச்சு பாருங்க, அந்த அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரத்துக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொன்னதும், இப்படி அண்ணன் தம்பி 2 பேருமே கல்யாண சுந்தரத்தோட அனைத்து கருத்தையுமே ரீபோஸ்ட் பண்றதும் கொஞ்சம் இணைச்சு பாருங்க, எங்கேயோ தப்பு நடக்குது. ஆனா உண்மை சீமான் அண்ணன் மட்டும் இல்லைன்னா இந்த பெரியகுமாரா இருக்கட்டும், இல்லை அவர் தம்பி ஜபாவா இருக்கட்டும், யாருக்குமே 1000 சப்ஸ்கிரைபரோட தொட்டிருக்க முடியாது. எல்லாமே இவங்க மட்டும் கிடையாதுங்க. எல்லாமே ஸ்டார்டிங்ல அரசியல் வரவங்க பூராமே சீமான் அண்ணன் பேரை சொல்லி ஃபாலோவர்ஸை கொண்டு வந்து
கடைசியில் பணத்துக்காகவும் ஏதோ ஒரு அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகவும் பார்த்தீங்கன்னா கட்சி மாறது வழக்கம் தான். இவங்களும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்க விருப்பப்படுறேன், இவங்களை நம்ப வேணாம். ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாடு மாறும் அப்படின்னு பின்னாடி நிற்கிறோம். இந்த மாதிரி எங்களை சில்லறத்தனம் நீங்கள் சொல்கிறான், ஆனால் உண்மையான சில்லறத்தனம் அவங்க தான் பண்ணுறாங்க. எங்கெங்கே சவுக்குக்கு யார் ஆதரவாக பேசினாலும் போய் முட்டு கொடுக்குறது வேலை. அது யார் பேசினாலும் பரவாயில்ல, அது அதிமுககாரன் பேசினாலும் பரவாயில்ல, அதிமுககாரன் சவுக்குக்கு ஆதரவாக பேசினாலும் போகிறது, பிஜேபிக்காரன் சவுக்குக்கு ஆதரவாக பேசினாலும் போய் அவங்களுக்கு ஜாலரா தட்டுறது. ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி எவ்வளவோ பாதிக்கப்பட்டிருக்கு சவுக்குனால. பாதிக்கப்பட்டதுன்னா கட்சி ரீதியாக கிடையாதுங்க, மன உளைச்சல். விடுதலை புலியை பற்றி பேசும்போதெல்லாம் நமக்கு வர்ற ஆத்திரம் கொஞ்சம் நஞ்ச ஆத்திரம் கிடையாது. அதையும் மறந்து இன்னைக்கு ஒரு கைதை நாங்கள் ஆதரிக்கிறோமே, அவரோட கைகால் உடைச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் எதுக்குறோம். ஆனால் நீ சொல்லி தான் நாங்கள் எதுக்கணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது மிஸ்டர் பிரியகுமார் அவர்களே. எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, நாங்கள் ஒரு கட்சியில் பயணிக்கிறோம். நீங்கள் எந்த கட்சியிலையுமே கிடையாது, குறிப்பாக நீங்கள் நாம் தமிழ் கட்சியிலே கிடையாது. நீங்கள் இருக்கலாம் கம்முன்னு. அவர் போடுற அந்த வீடியோ கீழே நான் போய் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். நிறைய பேர் அதிமுக அதாவது சவுக்கு சங்க சப்போர்ட்டர்ஸாக தான் இருக்காங்க, யாருமே பொதுவானவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா சவுக்கு சங்கரை பற்றி பொதுவாக யோசிக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவன் எப்படிப்பட்ட ஒரு எச்சக்கலைன்னு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக பேசுவான், கொஞ்ச நாள் அதிமுகக்கு எதிராக பேசுவான், கொஞ்ச நாள் ஜி ஸ்கொயருக்கு எதிராக பேசுவான், கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பணம் கொடுத்தா அவன் பேசுவான். அவனுக்கு தேவை பணம் எங்கெங்கே வருதோ அங்கெல்லாம் அவன் பேசுவான். அவனுக்கு ஆதரவு நிற்கிறது தான் உண்மையாகவே சில்லறத்தனம். அவனோட வீடியோ பார்க்குறப்ப நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செய்து யார் என்னன்னு புரிஞ்சு காணொலியை பாருங்க. நான் வருங்காலத்தில் குழிப்பறிக்க நிறைய ஆள் உள்ளதான் இருக்காங்க, யாரும் வெளியே நமக்கு எதிரி யாருமே வெளியெல்லாம் கிடையாதுங்க, உள்ளேயே தான் இருக்கான், நம்ம கூடயே இருப்பான். அப்படியே டபுளாக பிரித்து விட்டான்னா இப்போ வேலை முடிஞ்சு. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இடும்பவன் கார்த்தி அவர்களும் அண்ணன் சாட்டை அவர்களையும் 2 பேர் கருத்தையும் ஒன்றா போட்டு பிரித்து விடுறது. இந்த வேலையை பார்க்குறது தான் இவங்களோட வேலை. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க.